श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः। पर्यन्तं विष्णुपारम्यं भगवाने परदेवதை சிவநாராயணே பரதேவதை அப்படின்றதெல்லாம் பத்தி எப்படி எப்படி விசாரம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி சாதிச்சுட்டு இன்னும் கூட சிலதெல்லாம் வரும் பின்னாடி. ஆனா இது பர்யந்தம் சொன்னது பிரமேய விஷயம். இப்ப பிரமாணம் சொல்லுங்க. பிரமாணம் ஸ்ருதிகளை காமிச்சோம். ஸ்ருதிகளுக்கெல்லாம் பல அர்த்தங்கள் உண்டு. ஸ்ருதிகள் அத்தனைக்கும் ஒரே மாதிரி அர்த்தம் சொல்ல முடியாது. இல்லையோ ஒரே உபனிஷத் தான். அந்த உபனிஷத்துக்கு சங்கராச்சாரியர் ஒரு மாதிரி அர்த்தம் சாதிக்கிறார். சுவாமி எம்பெருமானாரோ அற்புதமாக சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணினார். ஆனந்த தீர்த்தரோ அவர் ஒரு விதமா அர்த்தம் பண்றார். வல்லபாச்சாரியர் அவர் ஒரு விதமா அர்த்தம் பண்றார். ஒரே உபனிஷத் தான், ஒரே பகவத்கீதை தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அர்த்தம் சொல்றாளா இல்லையா? அதனால அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது? அது அதனால உபனிஷத்தை வச்சுட்டே பிரமாணம்னு சொன்னா கஷ்டம். ஆக உபபிரமணத்தை வச்சுட்டு சொல்லணும். உபபிரமணத்தை வச்சுன்னு சொன்னாதான் எல்லாமே சித்திக்கும். இப்ப நீங்க உபபிரமணம் காமிங்கோ, அல்லது பிரமாணங்களா எல்லாரும் ஒத்துண்டதா காமிங்கோ. எல்லாரும் ஒத்துண்டதுன்னா என்ன அர்த்தம்னாக்க உபய சம்மதமா இருக்கணும். நான் ஆழ்வார் ஸ்ரீ சூக்தியை காமிக்கிறேன்னு சொன்னாக்கா அதை ஒத்துக்க மாட்டான். காரணம் என்னன்னா ஆழ்வார் ஸ்ரீ சூக்தின்றது கோஷ்டி நிஷ்ட சமயம், நம்மளுடைய கோஷ்டி அது. அதனால அது சொல்லக்கூடாது. நம்ம சம்பிரதாயத்திலேயே பாருங்க, மணிப்பிரபாளங்கள்லாம் இருக்கிறது தான் ரகசிய கிரந்தங்களா இருக்கும். சாஸ்திர கிரந்தங்கள்லாம் சம்ஸ்கிருதத்துலதான் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா இது நம்மளே நாம மாத்திரமே அனுபவிக்கிறது அது ரகசிய கிரந்தங்கள். அதனாலதான் அது உபதேசீக கம்யம். எல்லாரும் பார்த்துடக்கூடாது அத. ஆனால் சாஸ்திர கிரந்தங்கள் இருக்கு பாருங்க, அதுவும் உபதேச கம்யம் தான். ஆனாலும் கூட எல்லாரும் விசாரம் பண்ணி பத்தி சொல்லுவாரு. ஏன்னா சங்கராச்சாரியர் சொன்னதெல்லாம் அவ உபதேசமா தான் சொல்லுவார். ஆனால் அதற்கு நாம என்ன பண்றோம்? அதை பார்த்துட்டு அதுக்கு பதில் சொல்றோம். நமக்கு அவ பதில் சொல்றா. ஆனால் சம்பிரதாய கிரந்தங்கள்லாம் ரகசிய கிரந்தங்களா இருக்கும். அது சொகோஷ்டி நிஷ்ட சமயமா இருக்கும். ஆகவே ரெண்டு பேரும் அங்கீகரிச்ச பிரமாணத்தை காமிக்கணும். அதுக்கு ஆரம்பிக்கிற இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் இதுல மானாதீனா மேய சித்தி மேய சித்திஷ்ட லட்சணாத் அப்படின்னுட்டு சொல்றது உண்டு. பிரமாணாதீனமாத்தான் பிரமேயம் சித்திக்கும். பிரமாணம் இல்லாம பிரமேயம் சித்திக்கவே சித்திக்காது. மாத்தியமிகால் பௌத்தாளெல்லாம் கண்டனம் பண்ணிச்ச இததான் கேட்கணும். நாம எதுவுமே இல்லைன்னு சொல்றீங்க, அப்ப பிரமாணம் இருக்கா இல்லையா? பிரமாணம் இருக்குன்னு சொல்லிட்டேன்னாக்க எதுவுமே இல்லை அப்படின்றது போயிடும். அதனால பிரமாணத்துக்கு அதீனமாகத்தான் பிரமேயமே சித்திக்கும். அந்த பிரமாணம் எது அப்படின்னாக்கா முதல்ல ஆதிகாவியம். ஆதிகாவியம் தான் முதல் பிரமாணம். ஸ்ரீமத் ராமாயணம். அந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி பகவான் என்ன சாதிக்கிறாரோ அதை கம்ப்ளீட்டா ஒத்துக்கணும். சர்வாத்மா அதை அங்கீகரிக்கணும். அவர் அயோத்தியா காண்டத்துல 6வது சர்க்கமா இன்னும் ஞாபகம் இல்லை. பிரமாண பத்தி சொல்லிச்ச சகபத்னியா விஷாலாட்சியா நாராயண முபாகமத்து அப்படின்னுட்டு அங்க சொல்லிட்டார். சகபத்னியா விஷாலாட்சியா நாராயண உபாகமத்து. நாராயணனை ஆராதனம் பண்றதுக்கு எழுந்துள்ளனர். அந்த நாராயணன் யாருன்னா ரங்கநாதன் தான் அப்படின்னு நம்ம சம்பிரதாயம். இக்ஷ்வாகு குலதனம்னே பேரு. ஏன்னா லப்ஜா குலதனம் ராஜா அப்படின்னு விபீஷண ஆழ்வாளை பத்தி சொல்லச்சே சங்கேப ராமாயணம்னு சொல்றது. குலதனத்தை வாங்கிட்டு விபீஷண ஆழ்வாள் கிளம்பி போனார் அப்படின்றது. அதனால ரங்கநாதனத்தான் அவர் ஆராதிச்சார் அப்படின்னு சம்பிரதாயம். பாதுகாப்பு அவங்க எல்லாம் தெரிஞ்சது. பரத சிரசிலக்னாம் பாதுகே தூரசஸ்வாம் ஸ்வதனமபி வந்தே லக்ஷ்மண சேஷபூதः
கிமிதமிக விசித்திரம் நித்தியுக்த விஷயவே தசரத தனயசன் ரங்கநாத சுவமேவ அப்படின்னு அங்க ஸ்லோகம் சுவாமி சாதிக்கிறார். வரதாழ்வான் பெருமாளுடைய திருவடியாழ்வார தலைமையில எழுத பண்ணிட்ட சிறதா எழுத்துள்ள பண்ணிட்டு கிளம்புற, அதை பார்த்து இளைய பெருமாள் சேவிக்கிற. இது என்ன ஆச்சரியம், அவருடைய அவதாரம் தானே திருவடி நடை ஆழ்வார் அப்படின்னு சாதிக்கிறார் சிவதரகத்து திரைதாரத்துல. அதனால திருவடி நடை ஆழ்வாரான தன்னையே தானே சேவிக்கிறார் லக்ஷ்மணன். இது சரியோ அப்படின்னு கேட்டு கிமிதமைக விசித்திரம், இது என்ன ஆச்சரியம், நித்தியுக்த சிகேவே தசரத தனயஸ்தன் ரங்கநாத சுவமேவே, தசரதனுடைய திருக்குமாரராக சக்கரவர்த்தி திருமகனா அவதரிச்சு ரங்கநாதன் தனக்கு தானே ஆராதனை பண்ணிக்கிச்சே, தனக்கு தானே இவர் சேவிக்கூடாதா அப்படின்னு சுவாமி கேட்கிறார். அதனால சகபத்யா விசாலாட்சியா நாராயண உபாகமத்து அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றது. ஆகையினால ஆரம்பத்திலேயே ரங்கநாதனை சேவிக்கிறதுனால இக்ஷ்வாகு குலதனமா படுத்தது ஸ்ரீராமனையே சேவிக்கிறான் அப்படின்னாக்கா அந்த பரதத்துவம்ன்றது நாராயணனே அப்படின்னு ஆகிறது. அதன் பிறகு திருவடி அனுமான் ராவணன் கிட்ட சொல்றது சொல்லும் பொழுது பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ரஸ்திரிநேத்திர திரிபுராந்தகோவா இந்திரசுரேந்திர சுரநாயகோவா திராதுன்ன சக்தா யுதி ராமவத்தியம் அப்படின்னுட்டு ஸ்லோகத்தை ஒண்ணு சொல்றேன் எனக்கு. இத பரதேவதா பாரமார்த்தியாதிகாரத்துல சுவாமி தேசியன் உதாரிக்கிறார் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல. அதை சாதிக்கும் பொழுது சுவாமி என்ன சுவாமி காலக்ஷேபம் சாதிக்கிச்சு இந்த விஷயத்தை சாதிச்சார். இங்க ராமன் யாரையாவது வதம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டாக்கா அவனை யாராலையும் ரட்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லணும். அத சொல்றதுக்கு சதுர்முக பிரம்மாவை சொல்லிட்டார் அனுமான், ரெண்டாவது ருத்ரனையும் சொல்லிட்டார், மூணாவது இந்திரனையும் சொல்லிட்டார். தேவதைகள்ல பெருமாளுக்கு அப்புறம் இவ 3 பேர் தான் கிரமமா வருவா. முதல்ல சதுர்முக பிரம்மா, ரெண்டாவது ருத்ரன், மூணாவது இந்திரன். இவ 3 பேர் தான் முதல்ல கிரமமா வருவா. இந்த 3 பேராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ பெருமாள் தான் வசந்தவர்னு ஆயிடுறது. ராமன் பரமபுருஷன் பரதேவதை, அவனால சங்கல்பிக்கப்பட்ட எடுத்து இவனை நான் வதம் பண்ண போறேன், இவனை நான் ரட்சிக்க போறேன் அப்படின்னு ரெண்டும் வந்துருச்சுனாக்க யாரால யுத்தம் பண்ண முடியும், யாரால காப்பாற்ற முடியும், அல்லது யாரால அவளை கொல்ல முடியும்? பாரதத்துல பகவத்கீதை பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டார், பாண்டவாளை ரட்சிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார். ஆனால் பாண்டவாருடைய குமாரால் உப பாண்டவாள்னு பேரு, அவளை ரட்சிக்கிறதா பெருமாள் தீர்மானம் பண்ணல. ஏன்னா பூபாரத்தை இறக்கணும், அதுக்கோசரம் அவதரிச்சிருக்கார் பெருமாள். அதனால இங்க அவருடைய சங்கல்பம் இதுதான், பாண்டவாளை ரட்சிக்கணும். துஷதன்னம் ந போக்தவியம் துஷந்தன் நைவ போஜயேத்து பாண்டவான் துஷதே ராஜன் மம பிராணாகி பாண்டவாக அப்படின்னு சாதிச்சுட்டார். என்னுடைய பிராணனை வாழலாம், அதனால அவளை ரட்சிக்க வேண்டியது என் பொறுப்புட்டார் பெருமாள். அதனால அவளை மாத்திரம் ரட்சிக்கணும்னு தீர்மானம் பண்ண பீஷ்மாச்சாரியராலேயோ துரோணாச்சாரியராலேயோ கிருபராலேயோ அல்லது அஸ்வத்ഥാமாவனாலேயோ கர்ணனாலேயோ துரியோதனாலேயோ யாராலையுமே ஜெயிக்க முடியல. காரணம் ரட்சிச்சுருக்கிறது சர்வேஸ்வரன். அவன் கணக்க சங்கல்பிச்சுட்டான்னாக்கா யாராலையும் அதுக்கு விரோதமாக பிரவர்த்திக்க முடியாது. அதனால ஸ்ரீமத் ராமாயணமானது இத மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு. அங்க பார்க்கணும் பதப்பிரயோகங்கள் எல்லாம். பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோபா சுவாமி சாதிப்பார். என்ன சுவாமி காலக்ஷேபம் சாதிக்கிட்டு சாதிச்சேன். 4 தலை இருந்தா என்ன வந்துருச்சு? ஸ்வயம்பூ தானாவுற்பத்தியானவராம். தஸ்மின் நண்டே பகவத் பிரம்மா சர்வலோகிதாமகான்னு அப்படிப்பட்டவராயிருந்தாலும் சரி, ருத்ரஹா திரிநேத்திரஹா திரிபுராந்தகோபா 3 கண்கள், திரிபுரத்தையே ஒரு க்ஷணத்தினால ஒரு சிரிப்பு சிரிச்சாராம் சிவன். அந்த சிரிப்பினாலேயே அந்த திரிபுரமே எரிஞ்சு கொடுத்து, அந்த மாதிரி
ருத்ரனுடைய பிரதாபம் இருந்தது, அவனாலையும் காப்பாற்ற முடியாது. இந்திரன், சுரேந்திரன், சுரநாயகன், அவன் தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கலாம், நாயகனா இருக்கலாம், எல்லாருக்கும் நேதா, அவன் வழி நடத்தினவன். என்ன பண்ணாலும் அவனாலையும் காப்பாற்ற முடியாது. அவ்வளவு விசேஷணங்கள். அப்படி இருந்தா கூட காப்பாற்ற முடியாதுன்னாக்கா அவனுடைய சங்கல்பம் எப்பேற்பட்டது. பரமபுருஷனா இருக்கிறனாலதான் அது மாதிரி சங்கல்பிக்க முடியும். இது ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றது. அதனால அது மாத்திரம் இல்ல, அது தத்பரமா இருக்குது. அது தத்பரம் என்ன அப்படின்னாக்க அந்த பரமாத்மாவனுடைய பாரமியத்தை காமிக்கிறதுக்கே வந்தது. சரணாகதி சாஸ்திரத்தை நிரூபிச்சது. அது பின்னாடி மால்யவான் கேட்கிறான், சுவாமி அபயப்பிரதான சாரத்துல சாதிக்கிறார், பெருமாள் துரத்தி அடிக்கிறார் அவள, அத்தனை பேரையும் துரத்தி அடிக்கிறார் மால்யவான் பிராணவாழ்லாம். அப்ப பெருமாள் அடிக்கிறத பார்த்துட்டு மால்யவான் கேட்டான், நாராயணன் அஜாதீஷே க்ஷத்ரம் தர்மம் சனாதனம். நாராயணா, உனக்கு க்ஷத்ரிய தர்மம் தெரியாதா? புறமுதுகிட்ட ஓடுறான், நாங்கோ புறமுதுகிட்ட ஓடுறவாள நீ துரத்தி அடிக்கிறியே, இது நியாயமா அப்படின்னுட்டு மால்யவான் கேட்கிறான். அதுக்கு பெருமாள் சோதிக்கிற, நான் க்ஷத்ரிய தர்மத்தை அனுஷ்டிச்சுதான் யார் சொன்னா உனக்கு? நான் சரண்யன் தர்மத்தை அனுஷ்டிச்சுட்டு இருக்கேன், சரணாகத ரட்சணம் பண்ணிட்டு இருக்கலாம். என்னை யாரு சரணடைஞ்சாலோ அவளை எப்படி வேணாலும் காப்பாற்றணும். ஒருத்தன் சரணடைஞ்சிட்டான்னாக்க அவனை காப்பாத்துறதுக்கு பொய் சொல்லலாம், திருட்டுத்தனம் பண்ணலாம், எப்படி வேணாலும் ஏமாற்றி காப்பாற்றலாம். இது அபயப்பிரதான சாரத்துல நிறைய உதாரணங்கள் காமிக்கிற சுவாமி தேசிகன். ஆகையினால நான் சரண்யனுடைய தர்மத்தை காப்பாத்தின்னு இருக்கேன், அனுஷ்டிச்சுட்டு இருக்கேன். நான் க்ஷத்ரிய தர்மத்தை அனுஷ்டிக்கல. நீ எல்லாம் தேவதைகளை படிச்சு எடுத்துட்டீங்கோ, அந்த தேவதைகள் என்கிட்ட சரணாகதி பண்ணிவிட்டா, அவளை ரட்சிச்சுட்டு இருக்கேன், என்கிட்ட நீங்க தப்பிக்க முடியாது, துரத்தி அடிக்கிறார் பெருமாள். அதனால இந்த ராமாயணம்ன்றதே என்னன்னா சரணாகதி சாஸ்திரமா இருக்கு. அதுவும் பரமபுருஷனுடைய எம்பெருமானுடைய பாரம்பரியத்தை நிரூபிக்கிறதுக்கோசரம் வந்திருக்காது. அதனால அது இங்க ஸ்லோகத்துல சுவாமி தத்து ராமாயணம் அப்படிங்கிறார். தத்துன்னா ரொம்ப பிரசித்தமானது அப்படின்னு அர்த்தம். பிரசித்தமானதுன்னாக்க சரணாகதி சாஸ்திரத்துக்கும் பிரசித்தம், பகவானுடைய பாரமியத்தை காமிக்கிறதுக்கும் பிரசித்தமானது அது. அதனால இது விசேஷம். இது அதுக்கப்புறம் வேதம் 4 சொல்றோம், ஆனால் 5வது வேதம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் மகாபாரதம். பாரத பஞ்சமோ வேதா அப்படின்னு சொல்றோம். ரிக்வேதமோ, யஜுர்வேதமோ, சாமவேதமோ, அதர்வ வேதமோ, இந்த 4 காட்டிலும் 5வது ஒண்ணு இருக்குது, பாரத பஞ்சமோ வேதான்னு. அதனால இந்த பாரதம் மகாபாரதம்ன்றது ரொம்ப சாமானியம் இல்லது. ஏன் அப்படின்னா எது இஹாஸ்தி தது அந்நியத்திர என்னேஹாஸ்தி நதத் கொச்சிட்டு அப்படின்னுட்டு பாரதத்துக்கு அப்படி ஒரு பிரசம்சை இருக்கு. பாரதத்துல என்ன இருக்கோ அதுதான் மீதி கிரந்தங்கள்ல இருக்குது. எது இங்க இல்லையோ அது எதுவுமே எங்கேயும் கிடையாது. எல்லாம் ஸ்ரீமத் ராமாயணமே மகாபாரதத்துல ஒரு அங்கம்தான். அது அப்படிதான் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் மகாபாரதத்துல வந்துடுறது அது. அதனால எதிஹாஸ்தி சமன்யத்திர என்னேஹாஸ்தி நசத்வஜது அப்படின்னே அதுக்கு பிரசம்சை இருக்கு. அப்படிப்பட்ட மகாபாரதம் இது. அந்த மகாபாரதத்துல நமக்கு தெரிஞ்சது பகவத்கீதை ரொம்ப விசேஷம். பாரதே பகவத்கீதா. அது என்ன பண்றதுன்னாக்கா அவ்வளவு வசதியா பகவத்கீதைய பெருமாள் தன்னையே சொல்லிட்டு போயிட்டார். மத்த பரதனம் நான்யது கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா அப்படிங்கிற 7வது அத்தியாயத்துல. அந்த 7வது அத்தியாயத்துல பக்தி யோகம் ஆரம்பிக்கிறது. பக்தி யோகம் ஆரம்பிச்சே பரமாத்ம சுரூபத்தை அண்ணா வர்ணிக்கிறார் பெருமாள். அது சொல்லும் பொழுது மத்தக பரதனம் நாண்யது, எனக்காட்டிலும் வசந்தது எதுவுமே கிடையாது. நாண்யதஸ்தி தனஞ்சயா, என்னை காட்டிலும் யாருமே வசந்தவா கிடையாது அப்படின்னு பெருமாளே சொல்றேன். அது மாதிரி அகம் சர்வஸ்து ஜெகதக பிரபவ பிரளயஸ்ததா அப்படின்னு சொல்றேன். நான் தான்
இந்த பிரபஞ்சத்துக்கே உற்பத்தி காரணம், நான் தான் பிரளய காரணம், நான் தான் பிரளய காரணம், எல்லாம் நான் தான் அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டு போறார். அதனால எல்லாமே பெருமாள் அப்படின்னு ஸ்பஷ்டமா அது சொல்றது. அது மாத்திரம் இல்ல, மாமுபேத்தி புனர்ஜென்ம துக்காலயம் சாஸ்வதம் நாப்னோந்தி மகாத்மான சம்சித்தியில் பரமாங்கதாகன்னுட்டு அடைய வேண்டியது நான் தான். பரமப்பிராப்தியம், பரமப்பிராப்தியம். சாந்தோக்கியோபுரண்டத்து ஆகாச உத்தியத்தை சொல்லும் பொழுது பராயணம் அப்படின்னு ஒரு பதத்தை போட்டது. அந்த பராயணம் அப்படின்றதுக்கு பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ற பரமப்பிராப்தியம் அப்படிங்கிறார். பரமப்பிராப்தியம் மோட்ச திசையில நாம யார அடையணுமோ அது பரமப்பிராப்தியம். அது ஆகாச சப்த வாக்கியம், பிரம்மம் அது அப்படின்லாம் சொல்லிட்டோம். அந்த பிரம்மத்தை பத்தி சொல்லுச்ச மாமுபேச்ச புனர்ஜென்ம, என்ன அடைஞ்சிட்டா அவளுக்கு திரும்ப ஜென்மா கிடையாது அப்படின்னா பகவத்கீதையில ஸ்பஷ்டமா சொல்லி இருக்காது. அதனால இந்த பாரதமே முழுக்க முழுக்க வசுத்தியானது. சுவாமி சாதிச்சார் என்ன சார் சுவாமி, இந்த பரதேவதா பரமார்த்தி அதிகாரம் சொல்லிச்சு, ஆளோட்டி சர்வாணி விசாரி குணப்புனகா இடமேகம் நிலைப்பண்யம் தேவ நாராயணஸ்வதான்னு சொல்றோம். அந்த மாதிரி சத்தியம் சத்தியம் மனசத்தியம் புத்தத்தியம் புஜமுச்சதே வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி நதைவம் கேசவாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். உத்ருத்திய புஜமுச்சதே கையை தூக்கின்னு அடிச்சு சொல்றோம் அப்படின்னு பாரத ஸ்லோகம் வியாசம் சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா நதைவம் கேசவாஸ்திரம் சொல்லிட்டு போயிட்டார். கேசவனை காட்டிலும் வசந்த தெய்வதை இல்லை அப்படின்னு. அவ காசியில என்ன பண்றாளாம், சிவகாசியில வியாசரை உள்ள விட மாட்டேன்ட்டாலும். ஏன் அப்படின்னாக்கா இவர் தான் கையை தூக்கிண்டு சுருட்டேருள்ளியோ, கேசவன் தான் வசுத்தின்னுட்டு சிவனை உத்தியா சொல்லலையே. அதனால பெருமாள் வசுத்தின்னு சொன்னார். அந்த கையை அவரால் கீழே இருக்க முடியல, கையை தூக்கி நிக்கிற மாதிரி இருக்குமா வியாசருடைய சிலை அங்க காசியில. இத என்ன சார் சுவாமி சாதித்தார், எவ்வளவு தௌஷ்டியம். ஏன்னா காசி பண்டிதார்கள்லாம் தௌஷ்டியம் அதிகம் அப்படின்னு சொல்லுவார், முரட்டுத்தனமான பண்டிதாரவாள்லாம் அப்படின்னு. அந்த மாதிரி அவர் சொல்லிட்டார் அப்படின்னு. ஆனா தத்துவசங்கிரக ராமாயணம்னு ஒண்ணும் அப்படி உங்க இதுல ஓரியன்டல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு ஒண்ணு இருக்கு. அதுல நாங்க அதை பிரகாசனம் பண்ணோம், வாடச்சுவடையில வந்தது. அதுல சிவன் ராமநாம மகிமைய சொல்றார் பார்வதிக்கு. அது வரும். அதுல ஒரு விஷயம் சொல்ற, சிவன் கிட்ட போய் ஒருத்தன் மோட்சம் கேட்டானோ, அதுக்கு சிவன் அந்த விஸ்வநாதர் கோயிலேயே உபதேசிக்கிறார், எனக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு அதிகாரம் கிடையாது, வேற எப்படி மோட்சம் அடைய முடியும் அப்படின்னா நான் ராமனை பத்தி உபதேசம் பண்றேன், ராமநாமத்தை உபதேசம் பண்றேன், நீ அதை கேட்டுக்கோ, அதை கேட்டு உன்னால மோட்சத்தை அடைய முடியும், அதை நீ ஜபிச்சேன்னாக்கா அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் பண்றதா அதுல வரும். அந்த காசி மகாத்மியம் வரத்து அதுல வரும். அது அந்த மாதிரி ராவண பத்தி வசதியா வரும். அதே மாதிரி காசியில ஆரியன் போயிட்டு இருக்கச்சு அந்திம ஊர்வலம் ஒருத்தன் போயிட்டான், அவனுக்கு தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு போச்சு அவ கத்திட்டு போறா, ராம் நாம் சத்யஹை. எனக்கு காதுல விட எனக்கு ஒழுங்கா புரியல. அப்ப பக்கத்துல படைப்பேடு சுவாமி பேத்தி இருந்தா, அவதான் ஐஷன் போனா, ஏன்னா எங்க ஒண்ணு டக்கா பண்ணவோ, அதனால அவதான் பிந்து மாதவ சுவாமி கோயிலுக்கு ஐஷன் போனான். அப்ப அவ சொன்னா, என்னம்மா சொல்றாய்வான்னு, ராம் நாம் சத்யஹைன்னு சொல்றாமாப்பா, ராமநாம தான் உண்மையானது. அவ அது அத்வைதபரமா சொல்றா. ஆனால் அது ராமநாமத்தை தான் வசதியா சொன்னா. அங்க விஸ்வநாதர் கோயில் இருக்குது, இருந்தா கூட ராம்நாம் சத்யஹை அப்படின்னு சொல்லிட்டு போறாவா. அவ்வளவு தூரம் ராமநாமத்துக்கு ஏற்றம் அங்க. ஏன்னா சர்வேஸ்வரன் ஸ்ரீராமன். அதனால இங்க பாரதம் இருக்குதே, அதுல இவர் சொல்றாரு, வியாசரே சொல்றாரு, நதைவம் கேசவாஸ்தரம் சொன்னார், ஆலோட்டி சர்வசாஸ்திராணி விசாரி குணப்புனஹ இதம் ஏகம் சுனிஷ்பன்னம் ஏயா நாராயணஸ்ததா. நாராயணனே எப்பொழுதும் தியானத்துக்கு உகந்தவன், உபாசிய நவனே அப்படின்லாம் சொல்லியிருக்கிறது. அதனால இந்த பஞ்சம வேதமான மகாபாரதம்ன்றது என்னைக்கும் ரொம்ப வசந்தது. எதுல?
ஸ்ரீ நாராயணனுடைய பாரம்யத்தை நிரூபிப்பதில்ல அப்படின்னு அர்த்தம். அது அது ரெண்டாவது. மூணாவது ஸ்ரீ பஞ்சராத்திரம். ஸ்ரீ பஞ்சராத்திரம் இருக்குதே, பகவான் தானே உபதேசித்தது, தானே திருவாய் மலர்ந்து அருளினது. அது பஞ்சராத்திரஸ்ய கிருஷ்ணஸ்ய பக்தா நாராயணஸ்வயம் பிரவக்தா சந்தசாம் பக்தா பஞ்சராத்திரஸ்ய எஸ்வயம் அப்படின்னுட்டு சுவாமி எதிராஸ்திர சாய்க்கிறார். கமப்பியாத்தியம் குரும் வந்தே கமலாகிரமேஜனம் பிரவக்தா சந்தசாம் பக்தா பஞ்சராத்திரஸ்ய எஸ்வயம்னுட்டு அவரே பிரவக்தா. பிரவக்தானா பிரயோஜனம்னு அர்த்தம், உபதேசிக்கிறவர், எல்லாருமே பிரச்சாரம் பண்ணவர். பக்தா அப்படின்னா உபதேசிக்கிறவர். ரெண்டுமே பெருமாளுக்கே வந்தது. தானே அனுகிரகிச்சு தானே பிரச்சாரம் பண்ணினார், அதை பிரவச்சனம் பண்ணினார். அப்படிப்பட்டது ஸ்ரீ பாஞ்சராத்திரம். சங்கராச்சாரியர் பாஞ்சராத்திர பிராமான்யம் உண்டா இல்லையான்னு விசாரம் பண்ணச்ச அம்சத்துல பிராமான்யம், அம்சத்துல பிராமான்யம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதாவது நாராயணனே பரதெய்வம் அப்படின்னு சொல்றாவா பாகவதா, அதை நாங்க ஒத்துக்கிறோம். உபாதான காரணம் நிமித்த காரணம் நாராயணன் சொல்ற அதையும் ஒத்துக்கிறோம். பஞ்சகால பிரக்கிரியை சொல்ற அதையும் ஒத்துக்கிறோம். எதை ஒத்துக்க மாட்டோம்னு 2 லிஸ்ட் போட்டு வச்சுட்டேன். அதாவது ஜீவனுக்கு உற்பத்தி இருக்குது, அந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் இருக்கு. உற்பத்தி சம்பவா அத கர்த்தகரணம் அப்படின்னு 2 சூத்திரம் இருக்குது. அதெல்லாம் சொல்லிட்டு அதனால அம்சத்துல அப்பிராமான்யம் தான் சொல்லிட்டு போனார் சங்கராச்சாரியர். பாமதிகாரர் ஒன்னும் வாயை திறக்கல இதுல. அந்த பாமதிக்கு வியாக்கியானம் கல்பத்தருன்னு அர்த்தம். அது பண்ணினது அமலானந்தன்றவர். அவர் சொல்ற இந்த பாஞ்சராத்திரத்து சொன்னவன் பகவான் வாசுதேவன், அவன் சர்வஜன் சொல்லிட்டு ஸ்ருதிகளே சொல்றது. அப்ப சர்வஜனான வாசுதேவன் அவன் தவறா சொல்லுவானா? அதனால சர்வாத்மா பாஞ்சராத்திரத்தை அப்பிரமாணமா சொல்லக்கூடாது, எப்படியாவது கவனமாவது அந்த சாமானியம் சொல்லணும்னு சொல்லிட்டு போனேன். அந்த மாதிரி பஞ்சராத்திரம்ன்றது சாமானியம் இல்லை, ஸ்ரீ பஞ்சராத்திரம் தான் சொல்லணும். இருக்கோதனே ஆகம பிராமான்யம்னே ஆள வந்தான் அனுகிரகிச்சார். அதுக்கு சுவாமி பாஞ்சராத்திர ரக்ஷா கிரந்தங்கள்ல அது ஒண்ணு அனுகிரகிச்சார். தெரிஞ்சுக்கணும், எம்பெருமானா பாஞ்சராத்திரத்துக்கு பிராமான்யமே சாதிச்சுட்டு போயிட்டார். பிரம்மசூத்திரங்கள்ல 2ஆம் அத்தியாயம் 2ஆம் பாதம் 8வது அதிகரணத்துல உபஸ்கசம்பவாதிகரணம் ஸ்ரீ பாஞ்சராத்திர பிராமான்யாதிகரணம்னே அதுக்கு பேரு. இவா மாத்வால் கூட சாஸ்திரயோனித்வாதிகரணத்துல பாஞ்சராத்திரத்துக்கு பிராமான்யத்தை சாதிச்சுட்டு போயிருக்கார். அதனால அப்படிப்பட்ட பாஞ்சராத்திரன்றது பகவானுடைய பாரம்யத்தை நிரூபிக்கிறதுல ரொம்ப உசந்த பிரமாணம். அது ரொம்ப உசந்த பிரமாணம், அதை விடவே கூடாது. அதனால இப்படி சிவன் நாராயணனுடைய பாரம்யத்தை நிரூபிக்கிறதுல 3 பிரமாணம் சொன்னார். அதன் பிறகு இன்னொரு விஷயம் சொல்ற, விஷ்ணு புராணம். புராணேஷு வைஷ்ணவம் அப்படின்னு பார்த்தோம். வேதேஷு பௌருஷம் சூக்தம், புராணேஷு வைஷ்ணவம், பாரதே பகவத்கீதா, அப்புறம் தர்மசாஸ்திரேஷு மாணவம் அப்படின்னு 2 தான் பார்த்தோம். அந்த மாதிரி புராணங்கள்ல விஷ்ணு புராணம் ரொம்ப வசதி. அதுலயும் சாத்விக புராணங்கள் 6 புராணங்கள், விஷ்ணு சம்பந்தமான புராணங்கள்லாம் சாத்விக புராணங்கள். அதனால சத்வோபஜ்யம் புராணம் அப்படின்னு சாதிக்கிறார். ஏன்னா சத்துவகுணத்தினாலேயே இது ஞானத்தை உற்பத்தி பண்றது. இது அப்படிப்பட்ட வசந்த புராணம் வைஷ்ணவ புராணம். விஷ்ணு சம்பந்தமான புராணங்கள்லாம் சாத்விகமான புராணங்கள். இத நாங்க சொன்னா தப்பு, மத்ய புராணத்துல சொல்லிட்டு போயிருக்குது. மத்ய புராணத்துல இந்த மாதிரி சாத்விக புராணங்கள் இவைகள் சுத்த சாத்விகம். இவா பிரம்மா சதுர்முக பிரம்ம சம்பந்தியான புராணங்கள்லாம் ராஜச புராணங்களா இருக்கும். ராஜச புராணங்கள் அவைகள், அதே தாமச புராணங்கள் லிங்க புராணங்கள்லாம். அதனால இது சாத்விக புராணமா இருக்கிறதுன்றது இவைகள். அது இந்த விஷ்ணு சம்பந்தமான புராணங்கள். அதுலயும்
விஷ்ணு புராணம்னு ஒண்ணு சொல்றமே, அது பராசரர் அனுகிரகிச்சது. பராசரர் எப்படிப்பட்டவர்? நிறைய இடத்துல எம்பெருமானார் சாதிக்கிறார், சுவாமி தேசியம் சாதிக்கிறார், சுகப்பிரகாசிகாச்சார் சாதிக்கிறார். வசிஷ்ட புலஸ்திய வர பிரசாதலப்த பரதேவதா பாரமார்த்திய ஞானரா இருக்கார் அவர். வசிஷ்டரனாலையும் புலஸ்தரனாலையும் அனுகிரகிக்கப்பட்டவர். அதனால பரதேவதா பாரமார்த்திய ஞானம் அவருக்கு ஸ்பஷ்டமா இருக்கு. அவர் தான் சொல்றார், தேவதிர்யங் மனுஷேஷு புன்னாமா பகவான் நவிஹி ஸ்ரீநாம்னியன் லக்ஷ்மியின் மைத்ரேய நாணையோர் வித்யதே பரம். நாணையோர் வித்யதே பரம்ன்றதுக்கு அர்த்தம் சொல்லச்சே, பெருமாள் பிராட்டி இவா ரெண்டு பேருக்குள்ளேயே யார் வஸ்தி யார் தாழ்த்தின்னு சொல்ல முடியாது. இவா ரெண்டு பேரை காட்டு வேற யாரும் வஸ்தி இல்லை அப்படின்னு இல்லை. இவா ரெண்டு பேருக்குள்ளேயே வஸ்தி யாருன்னு சொல்ல முடியாது. அப்படின்னாக்கா வேற யாருமே கிட்ட கூட நெருங்க முடியாதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட வசந்த பெருமாளை பத்தி வசந்தத்தனமா சொல்றதுன்றது இந்த விஷ்ணு புராணம். அதனால விஷ்ணு புராணத்துக்கு ஏற்றம் சாமானியம் இல்லை. அதனாலதான் எம்பெருமானார் நிறைய விஷ்ணு புராண ஸ்லோகங்கள் தான் உதாரிக்கிறார். அப்புறம் பாரத ஸ்லோகங்கள், பகவத்கீதா ஸ்லோகங்கள், அதன் பிறகுதான் பாகவத ஸ்லோகம்லாம் வரும். இதெல்லாம் தான் முக்கியம். அதனால இந்த விஷ்ணு புராணம் அல்லது விஷ்ணு சம்பந்தமான புராணங்கள் இதெல்லாம் சொல்றது அக்னே சிவசிய மகாத்மியம் தாமசேஷு பிரகீர்த்தியதே. அக்னி சிவன் இவருடைய மகாத்மியம் தாமச புராணங்கள்ல, ராஜசேஷ மகாத்மியம் அதிகம் பிரம்மணோ விதுகு. சதுர்முக பிரம்மாவை பத்தி ராஜச புராணங்கள்ல, ஆனால் சாத்விகேஷு கல்பேஷு மாஹாத்யம் அதிகம் ஹரே தேஷ்வேவ யோக சம்சித்தா கமிஷ்யந்தி பரம் பெரி. அதவாறு பிடிச்சிட்டு கொடுத்து மத்ய புராணம் தேஷ்வேவ அந்த புராணங்கள் இருக்குதே, அவைகள்லதான் யோகிகள்லாம் என்ன பண்றான்னாக்க இதை அடையிறா, சம்சித்தியை அடையிறாவா. சம்சித்தி அடையானாக்கா மோட்சத்தை அடையறதுக்கு வழி சாத்விகமான விஷ்ணு புராணங்கள்ல தான் இருக்குது அப்படின்னு இருக்காது. அதனால விஷ்ணுவனுடைய பரத்வத்தை காமிக்கிறது. அவன் சாத்விகன், பரமசாத்விகன், சத்வகுணீக நிஷ்டனா இருக்கான். அதனால இந்த விஷ்ணுவனுடைய பகவானுடைய விசேஷன்றது இதுதான். ஆகவே இது முக்கியம். விஷ்ணு புராணம் விஷ்ணு சம்பந்தமான புராணங்கள், விஷ்ணு புராணமும் கூட, இதான் நம்ம பிரமாணமா ஏத்துக்கணும். அதனால இது 4வது. அதன் பிறகு தர்மசாஸ்திரேஷு மாணவம் அப்படின்னு ஒண்ணு சொல்லிருக்கோம். தர்மசாஸ்திரங்கள்ல மனுஸ்மிருதி தான் முக்கியம். அதனால மனு முதலான மகாஞானிகள் அவளால் அனுகிரகிக்கப்பட்ட தர்மசாஸ்திரம், அதுல மனுஸ்மிருதி தான் தலையானது. அந்த மனுஸ்மிருதிக்கு அனுகுணமா தான் எல்லாமே அது. ஏன்னா ஆரம்பமே அங்க நாராயண பரோ வியக்தா, நாராயணா பரஹ அவ்யக்தா, பிரதானங்கள்லாம் இருக்குதே அதெல்லாம் காட்டிலும் நாராயணனே பரன், பரமபுருஷன், பரதேவதை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கூடவே நாராயண சப்தார்த்தத்தையே அவர் சாதிச்சுட்டு போயிட்டார் மனுஸ்மிருதியில. அப்போ வை நரசூனவா அப்படின்லாம் சொல்லி அந்த தத்புருஷம் பௌரிக சமாசம் 2 சாதிக்கிறார். நராணாம் அயனம், நராக அயனம் எஸ்ய அப்படின்னு பௌரிக சமாசம். இந்த அர்த்தத்தெல்லாம் சொல்லி அங்க நிரூபிக்கிற மனுஸ்மிருதியில. அதனால இது விசேஷமானது. அது சங்கராச்சாரியரை விட சரி, கீதா பாஷ்யத்துல நாராயண பரோ வியக்தா அப்படிங்கிறத மனுஸ்மிருதிய ஞாபகப்படுத்தி மங்களத்தை சொல்றேன். கீதா பாஷ்யத்துல இவர் சங்கராச்சாரியர் அந்த மாதிரி அதுக்கு வசந்த ஸ்தானம் உண்டு மனுஸ்மிருதிக்கு. அந்த மனுஸ்மிருதி ஆரம்பிச்சு யாக்ஞவல்க்ய ஸ்மிருதி எல்லாமே எம்பெருமானாரே ஸ்ரீபாஷ்யத்துல 2ஆம் அத்தியாயம் முதல் அதிகரணம், முதல் பாதம் ஸ்மிருதி அதிகரணம் பேரு. அதுல எல்லா ஸ்மிருதிகளையும் காமிக்கிறார். அதுல மனுஸ்மிருதி, யாக்ஞவல்க்ய ஸ்மிருதி, மகாபாரதம், விஷ்ணு புராணம்,
அதுல அஷ்டஸ்லோகி இதை அத்தனையும் எடுத்து அனுகிரகிக்கிற ஸ்ரீபாஷ்யத்துல. அதனால அதுலயும் அந்த நாராயணத்தை வச்சுதான் ஆரம்பிச்சிருக்க. ஆகையால யாக்கியவர்த்த ஸ்மிருதி முதலானவைகள் எல்லாம் கூட நமக்கு பரம உபாதேயமா இருக்கு. அதனால மனுஸ்மிருதியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே உகந்த ஸ்மிருதிகள். அந்த தர்மசாஸ்திரங்கள்லாம் பரதேவதா பாரமார்த்தத்தை நிரூபிக்கிறதுல, நாராயணனே பரதேவதைன்னு சொல்றதுல ரொம்ப பிரதானமா இருக்கு. அதனால அதையும் அங்கீகரிக்கணும். அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்ற, ஸ்ரீ பஞ்சராத்திரம் பிரமாணம் சாதிச்ச அந்த ஸ்ரீ பஞ்சராத்திரத்துக்கும் மூலமா இருக்கிறது என்னது அப்படின்னு ஏகாயன சாகை அப்படின்னு பேர். ஏகாயன சாகைன்னு அந்த ஏகாயன சாகைய சில பேர் வேதமா ஒத்துக்கிறார், சில பேர் வேதமா ஒத்துக்கிறது இல்லை. அதெல்லாம் சில பாவத்துக்கு சொல்லுவார். எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அது எப்பேற்பட்ட விசேஷம்னாக்கா அந்த ஏகாயன சாகை வேற எந்த தேவதைக்கும் பாரம்யத்தை சொல்லவே சொல்லாதான். வேற எந்த தேவதைக்கும் பாரம்யத்தை சொல்லாமல் நாராயணனுக்கே பாரம்யத்தை சொல்லக்கூடிய மூலவேதம்னு பேர் அதுக்கு. வேற எந்த தேவதையும் சொல்லாது. அது பரதேவதை எதுனாக்கா நாராயணனே அப்படின்னு சொல்லும். அப்படிப்பட்ட மூலவேதம் அது. அதுக்கு பேரு ஏகாயன சாகான்னு பேரு. அது வேற எந்த தேவதையும் சொல்ல மாட்டேன்றது இல்லையது. அதனாலதான் ஸ்ரீ பஞ்சராத்திரத்துக்கே அது மூலமா இருக்கு. அதை கொண்டுதான் திருமாலே உபதேசிச்ச. அதுதான் பிற்காலத்துல வந்தவ அல்லது முன்னாடி சங்கராச்சாரிய குமாரல பட்டர்லாம் என்ன பண்ணிட்டாருனாக்கா ஸ்ரீ பஞ்சராத்திரன்றது பிரமாணம் கிடையவே கிடையாதுன்னு அவ சொன்னான். அதற்கு சுவாமி தேசிகன் குமாரல பட்டரை கண்டனம் பண்ணல. ஏன் கண்டனம் பண்ணலன்னு அடியேனும் கருணாகராச்சார சுவாமியும் பேசிட்டு இருந்தோம். அப்ப கருணாகராச்சார சுவாமி அது சமாதானம் சாச்சிட்டார். தேசிகன் சங்கராச்சாரியனையே நாம கண்டனம் பண்ணிட்டோம். ஏன்னா அவர் ஆஸ்திகர். அவரே அம்சத்துல பிராமான்யம் அம்சத்துல அப்பிராமான்யம் சொன்னார். அந்த தத்துவமே தப்பு. சர்வாத்மனா ஸ்ரீ பாஞ்சராத்திரம் பிரமாணம் அப்படின்னு நம்ம சாதிச்சிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது குமாரல பட்டர்னா ஒரு பொருட்டே கிடையாது நமக்கு. அதனால அவ்வளவு விசேஷமானது இது. அதனால அந்த ஏகாயன சாட்சியும் நமக்கு பரம பிரமாணமா இருக்கு நாராயண பாரம்யத்தை நிரூபிக்கிறது. அதன் பிறகு கடர்னு ஒரு மகர்ஷி, அந்த கடன்ற மகர்ஷி என்ன பண்ணாருனாக்கா சில உபநிடத்தெல்லாம் பிரச்சாரம் பண்ணார், அத்தியனம் பண்ணி அவர் அத்தியாபனம் பண்ணி வச்சார் நிறைய பேர். அதனால பிரதானமா அந்த கடோபனிஷத்தை அவர் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தார். அதனால அதுக்கு கடோபனிஷத்துன்னே பேர், அவரால் விவகரிக்கப்படுறது. அப்படிப்பட்ட கடவள்ளியில ஒரு வாக்கியம் வருது, நசிகேதஸ். அந்த நசிகேதஸ் யமன் கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கிறான். அதற்கு பதில் சொல்றான் யாரு? யமதர்மராஜன். சொல்லும் பொழுது மிருத்யுன்னு வரும். அது சொல்லும் பொழுது அங்க கடைசியில ஒரு வாக்கியம் வரும், விஞ்ஞான சாரதிர்யஸ்து மனப்பிரகிரகவான் நரஹ அப்படின்னு வரும். புத்தியானது சாரதியா இருக்கணும். ஒரு பேர் அங்க வரும், ஆத்மானம் ரதினம் வித்தி ஷரீரம் ரதமேவச்ச புத்திம் சாரதிம் வித்தி மனப்பிரகிரகமேவச்ச இந்திரியாணி ஹயானாகு விஷயாம் தேடு கோச்சரா அப்படின்னு வரும். அதுல ஜீவன் இருக்கானே அவன்தான் ரதத்தை உடையவன். ரதம் எதுன்னா நம்ம உடம்பு, சரீரம் ரதமே வச்சு. அதுக்கு அந்த ரதத்தை ஓடுறது எதுன்னா நம்மளுடைய புத்தி தான் ரதத்தை ஓடுற சாரதி. அப்போ குதிரைகள் எதுனாக்க இந்திரியங்கள் தான் குதிரைகள். அந்த குதிரைகளை கடிவாளம் எது அப்படின்னா மனசுதான் கடிவாளம். எது வழி அப்படின்னா விஷயங்கள் தான், விஷய சுகம். நம்ம சப்த கந்தாதிகள்லாம் பாக்குறமே விஷயங்கள், அதுதான் வழி. இந்திரியங்கள் அதுலதான போறது. அதனால அது அப்ப மனசாகிற கடிவாளத்தினால இந்திரியங்களாகிற குதிரைகளை அடக்கி விஷய சுகத்துல போகாம பார்த்து சாரதி ஓட்டினான்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த சரீரமானது உபாயத்தையே அனுஷ்டிக்கும்.
மோக்ஷோபாயத்தையே அனுஷ்டிக்கும். அப்படி அடிச்சு அந்த மாதிரி அனுஷ்டிச்சதுன்னாக்கா அப்ப அவனுக்கு என்ன கிடைக்கும்னா சோத்மன பரமாப்னோதி தத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது. இது அந்த வழியினுடைய அடுத்த தீரத்தை போய் அவன் அடைஞ்சிடுவான். அது எது? அது தத்விஷ்ணோ பரமம் பதம். விஷ்ணுவனுடைய பரமபதத்தையே அவன் அடைஞ்சிருவான். அவனுடைய திவ்யமான ஸ்தானம் ஸ்ரீவைகுண்டம் அதை அடைஞ்சிருவான். தத் விஷ்ணோன்னு பதம் பிரயோகம் பண்ணிட்டு போகுது. அதனால அவன் அடைய வேண்டியது எது? விஷ்ணுவனுடைய நித்திய விபூதி தான். அதை இங்க சொல்லிடுறது கடோபனிஷத்து. அதனால கடவள்ளி சொல்றமே கடோபனிஷத்து அதுவும் நமக்கு பரம பிரமாணமா இருக்கு. அதனால இந்த பிரம்ம வித்தியினால அடைய வேண்டியது அந்த அதுதான் அர்த்தம். அதே மாதிரி நிருசிம்ம தாபனி யோகனகத்துன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம நிருசிம்ம மந்திரங்கள் எல்லாம் சொல்றோம். அதெல்லாம் சொல்லக்கூடியது அந்த நிருசிம்ம தாபனி யோகனகத்து தான். அந்த நிருசிம்ம தாபனி யோகனகத்துக்கு சங்கராச்சாரியரே வியாக்கியானம் பண்றேன். அதுல நிருசிம்மன் தான் பரதேவதை அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. நிருசிம்மா ஒத்துக்காதவாளே கிடையாது. நிருசிம்மன்ன்றது பரதேவதையா இல்லாத ஒத்துட்டு இருக்கா. பரம பிரசாதத்தை கொடுக்கக்கூடியது நிருசிம்மமூர்த்தி. அதனால அது முக்கியமானது அது. அதனால நிருசிம்ம தாபனி யோகனகத் கூட நமக்கு பரம உபாதேயமா இருக்கும். அப்படி உபாதேயமா இருக்கிறதுனால அதையும் நாம சர்வாத்மனா ஏத்துக்கணும். அது ஆக கடோபனிஷத்து முதல்ல உபபிரமணங்களை சாதிச்சார். அதுக்கப்புறம் ஏகாயன சாகிய சொன்னார், கடோபனிஷத்து சொன்னார். அப்புறம் இந்த நிருசிம்ம தாபனியோபனிஷத்தையும் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்ற சௌபால, அதாவது சுபாலோபனிஷத்து. சுபாலோபனிஷத்து என்ன பண்றதுன்னாக்கா பிரகதாரண்ய உபனிடத்துல அந்தர்யாமி பிராமணன் இருக்கு. அதுல தேவதா நிர்தேசம் இல்லை. அந்தர்யாமின்னு ஒருத்தனை சொல்லிட்டு போயிடுச்சு ஒரு மகாபுருஷனை. அந்த மகாபுருஷன் யாருன்னு சொல்லச்ச சுபாலோபனிடத்து தான் ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிடுச்சு. சைட சர்வபூதாந்தராத்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணா அப்படின்னு நாராயண சப்தத்தை சொல்லி அவன் சர்வாந்தரியாமி சர்வபூதாந்தராத்மா அப்படின்னு சொல்லிட்டு போச்சு சுபாலோபனிஷத்து. அதனால அது ரொம்ப 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 விசேஷமானது. அது அதை வச்சுட்டுதான் பிரகதாரண்ய உபனிடத்தில் இருக்கக்கூடிய அந்தர்யாமி பிராமணத்துக்கும் அந்த அந்தர்யாமி யாரு அப்படின்னு நிரூபிக்கிச்சே ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்னு சொல்ல போறோம். ஆகவே சுபாலோபனிஷத்து நமக்கு முக்கியமானது. அந்த மாதிரி பிரம்மபிந்து உபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிரம்மபிந்து உபனிஷத்து என்ன சொல்றதுன்னாக்கா பகவானான வாசுதேவன வஸ்தியா சொல்லிட்டு போயிடுச்சு. சர்வபூதாதிவாசம் யத்பூதேஷு வசத்யபி சர்வானுகிராஹகத்வேன ததஸ்மியஹம் வாசுதேவா அப்படின்னுட்டு பிரம்மபிந்து உபனிஷத்து சொல்றது. அதுல வாசுதேவனே அனைத்து பூதங்கள்லயும் எழுந்துள்ள இருக்கான். எல்லாத்திலையும் உள்ள இருக்கான். எல்லாத்துக்கும் அவன் ஸ்தானமா இருக்கான். எல்லாத்திலையும் அவன் இருக்கான். சர்வபூதினி வாசோசி வாசுதேவ நமோஸ்தே அப்படின்னு சொல்றமே அது. இதெல்லாம் வியாபக மந்திரம். அந்த வாசுதேவ வியாபக மந்திரத்தை சொல்றது கூட இந்த பிரம்மபிந்து உபனிஷத்து. அதனால அதுவும் நமக்கு உபாதேயமானது. ஏன்னா வாசுதேவன்றது இந்த பாஞ்சராத்திரிகள்லாம் வாசுதேவ காயத்ரி தான் வரலாம் சொல்லுவா. வாசுதேவ புண்ணியாவதனே அவ பண்ற. அதனால அவளுக்கு ரொம்ப ஏற்றமானது. நமக்கும் உபாதேயம் தான். ஆனா நம்ம ஒரு மாதிரி நாம போறோம், பாஞ்சராத்திர பிரக்கிரியில அவ ஒரு மாதிரி போறா. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா வாசுதேவ மந்திரன்றது நமக்கு ரொம்ப உபாதேயமானது. அதுதான் துவாதசாட்சின்னு சொல்றோம். அதுதான் வியாபக மந்திரம். எப்படி மூல மந்திரத்தை வியாபக மந்திரம் சொல்றோமோ அந்த மாதிரி இதையும் வியாபக மந்திரமாக நாம சொல்றோம். அதனால பிரம்மபிந்து உபனிஷத்து வாசுதேவ மந்திரத்தை சொல்லி வாசுதேவனே சர்வாதி தேவதைன்னு சொல்றது. அந்த வாசுதேவன் நாராயணன்றது எல்லாருக்கும் பிரசித்தமானது. ஆகையினால இது ரொம்ப வசந்த பிரமாணங்கள் இவைகள். இந்த பிரமாணங்கள்ல வச்சுட்டுதான் நாம அர்த்தம் பண்ணிக்கணும். ஸ்ரீமன் நாராயணனே பரதேவதை
அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி அர்த்தம் பண்ணிக்கிறதுனால இந்த பிரமாணங்களை தவிர்த்து நீங்க வேற எந்த பிரமாணத்தை காமிச்சாலும் அதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான். அதெல்லாம் நீங்க சிவனை சொல்றது, பிரம்மாவை சொல்றது, இந்திரனை சொல்றது, சக்தியை சொல்றது, விநாயகனை சொல்றது அப்படின்னு நீங்க நிறைய சொல்லலாம். அது அத்தனைக்கும் சமாதானம் இவைகள் தான். இவைகளுக்கு முன்னாடி அந்த பிரமாணங்கள்லாம் நிற்கவே நிற்காது. அதனால சர்வ பரதேவதை எது அப்படின்னா சிவன் நாராயணனே, அதுக்கு இவைகள்லாம் பிரமாணங்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை இப்ப சேவிச்சுட்டு தாத்தரைத்து சேவிக்கலாம். ஆத்யம் ராமாயணம் தத் சஜ நிகமகனே பஞ்சம பஞ்சராத்திரம் சத்வோபஜ்ஞம் புராணம் மனுமுக முனிபிः நிர்மிதம் தர்மசாஸ்திரம் த்யக்தான்யः மூலவேதः கடபரிபഠிதா வல்லிகாः ஸ்தாபனீயம் சௌபால பிரம்மபிந்து பிரபதிகமபி நஹ தத்பரம் தத்பரத்வே அப்படின்னு சாதிக்கிறார் ஸ்லோகத்துல. ஸ்லோகத்தை சேவிக்கிட்டே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆத்யம் தத் ராமாயணம் ஆதிகாவியம். தத்து தத்துனா பிரசித்தம்னு அர்த்தம். பிரசித்தமானது எப்படி பிரசித்தம்? ஆதிகாவியம்னே பிரசித்தமானது. அதுதான் முதல் காவியம். வால்மீகியினுடைய அந்த சரளதா ரொம்ப ஆச்சரியமானது. வால்மீகி ராமாயணத்தை எப்படி சேவிக்கிறவாளுக்கு அனுகிரகம் ஒரு பக்கம் கிட்டும். அடுத்தது என்ன கிட்டும்னாக்கா சம்ஸ்கிருத ஞானம் என்ன வந்துடும் அப்படின்னு. அவ்வளவு அற்புதமானது அது. நகா எங்களுக்கு தப்பரத்தே. தப்பரத்தே அப்படின்னாக்க நாராயணனுடைய பரத்துவத்தை நிரூபிக்கிறதுல தத்பரமா இருக்கு. அதுதான் முதல் பிரமாணம். தத்பரம்னா அந்த பாரம்யத்தை நிரூபிக்கிறதுலயே தாத்பரியம் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்காது. அதனால முதல்து எது அப்படின்னாக்கா ஆதிகாவியமான ஸ்ரீமத் ராமாயணம். அப்புறம் நிகமகனே பஞ்சமகா. நிகமகனே வேத கணங்கள். வேத கணங்கள்ன்றது பொதுவா எல்லாரும் 4 வேதம் 4 வேதம் சொல்லுவாங்க. அந்த 4 வேதத்துக்கு அப்புறம் 5வது வேதமும் ஒண்ணு இருக்குது. அது எது அப்படின்னா பாரத பஞ்சம வேதகான்னு சொல்றது. அதுவும் சச்ச அந்த பாரதம் 4வது வேதம் கூட சச்ச அதுவும் நகா எங்களுக்கு தத்பரத்தை தத்பரம் அந்த பகவானுடைய பாரம்யத்தை நிரூபிக்கிறதுல தாத்பரியத்தை உழைத்ததா இருக்குது. அது அதனால அதுவும் எங்களுக்கு முக்கியமானது. அது மட்டுமா பஞ்சராத்திரம் எம்பெருமானால திருவாய் மலர்ந்து அருளப்பட்ட ஸ்ரீ பஞ்சராத்திரம் அது மூலவேதத்தை உடையது. மூலவேதம் மூலவேதம்னாக்க ஏகாயன சாக்க. அது பின்னாடி சொல்றேன். அந்த பஞ்சராத்திரமானது நமக்கு சர்வாத்மனா பிரமாணம். அது மட்டுமா சத்வோபஜ்ஞம் புராணம் அப்படின்னு சொல்லிட்டார். இதுல விஷ்ணு புராணம் சொல்லல, சத்வோபஜ்ஞம் புராணம். அதாவது சாத்விக குணத்தையே உடைய புராணம். புராணம்னா அந்த விஷ்ணு சம்பந்தமான புராணங்கள் அனைத்தையும் எடுத்துக்கணும். அதனாலே ஜாத்திய கவச்சனம்னு சொல்லுவார். ஆனா ஏன் ஆத்மனிதிஷ்டன்னு எவன் ஆத்மாவுக்குள்ள இருக்கானோ அப்படின்னா ஒரு ஆத்மான்னு அர்த்தம் இல்லை. ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரையும் எடுத்துக்கணுங்க. அது ஜாத்திய கவச்சனம்னு சொல்லுவார். அதனால சத்வோபஜ்ஞம் புராணம் இந்த சப்த குணத்தினால உண்டான அறியப்பட்ட புராணங்கள் அனைத்தும் எப்படின்னா விட்டு சம்பந்தமான புராணங்கள் அனைத்தும் சத்வகுணத்தோட கூடினதாக அறியப்பட்டது. சாத்விகமான புராணங்கள்னு அர்த்தம். அதனால அந்த புராணம் எப்படி பூர்வார்த்தத்துல வரிசையா என்னென்ன சொன்னார் அப்படின்னாக்கா இது தர்மசாஸ்திரங்கள், அத மாதிரி பாஞ்சராத்திரம், புராணங்கள், மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உபனிஷத்து வேத பாகங்கள்லாம் பிரசித்தமானது, 2 பேரும் அங்கீகரிச்சது. அத சொல்ற
தியக்தான்யா அப்படின்னா மனுமுகமுறைக்கு நிர்ணயம் தர்மசாஸ்திரம் ஒன்று சொல்லிட்டோம். அப்புறம் தியக்தான்யான்னாக்க அந்யஹான்னா வேற தேவதைன்னு அர்த்தம். வேற தேவதையே விட்டுடுத்து எதுன்னா ஏகாயனமாக அது நாராயண பரத்வத்தையே நிரூபிக்க வந்தது. நீங்க மீதி உபனிஷத்தெல்லாம் வேற தேவதைகள்லாம் கூட பார்க்கலாம். ஆனால் இந்த ஏகாயன சாகையில மாத்திரம் நாராயண பரத்வம் ஒன்றுதான் இருக்கு. அதனால தியக்தான்யக மூலவேதக வேற தேவதைகள்லாம் விட்டுட்டு பரமாத்மாவான நாராயணனையே நிரூபிக்கக்கூடிய மூலவேதம். அதனால பஞ்சராத்திரத்துக்கு அதான் மூலமானது. அதுக்கோசம் தான் அது. ஏன்னா பரமைகாந்தி தர்மம் இது. பஞ்சராத்திர தர்மங்கள்லாம் பரமைகாந்தி தர்மங்களா ஒத்துருப்போம். அது சங்கராச்சாரியம் கூட ஒத்துருக்க. அதனால அது அதன் பிறகு கடபரிபடித்தா வல்லிகா கடபரிபடித்தா கடல் அப்படிங்கிற பெரிய மகர்ஷி அவனால பிரச்சாரம் பண்ணப்பட்டது, அவனால படிக்கப்பட்டது, அவனால அத்தியாபனம் பண்ணப்பட்டது. அது எது? வல்லிகா கடவள்ளி கடவள்ளி உபனிஷத்துன்னு சொல்றோம். அதுலதான் தத்விஷ்ணோ பரமம் பதம்னு சொல்றது. அது நம்ம தத்விஷ்ணோ பரமம் பரகம் சுதா பஷ்யத்து சூரையாக சொல்றோம். அதே மாதிரி எத்தத் கவையோ வேதயந்தே அப்படின்னு பிரஸ்னோபனிஷத்து சொல்றது. கவிகள் அப்படின்னா நித்தியசூரிகள்னு அர்த்தம். வேதயந்தே அப்படின்னா அறிந்து கொள்கிறார்களோ அனுபவிக்கிறார்களோ அப்படின்னு அர்த்தம் பண்றோம் அதுக்கு. அது மாதிரி தத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு இந்த கடோபனிடத்துன்னு சொல்றது. அதனால அதுவும் நமக்கு பரம உபாதேயமா இருக்கு. அப்புறம் தாபனீயம் நரசிம்ம தாபனியோ பண்றது. எல்லாரும் ஒத்துன்றது நரசிம்ம தாபனியோ பண்ணிடத்தை. அதுல சில விஷயங்கள்லாம் அந்நிய தேவதா பரமா இருந்தா கூட நரசிம்மனையே பிரதான தேவதை அப்படின்னு சொல்றது அது. அதனால அதுவும் ஏற்றத்தை உடையது. அதுக்கப்புறம் சௌபால பிரம்மபிந்து பிரபதிகம் அப்படி சௌபால சுபால உபனிஷத்து பிரம்மபிந்து பிரபுதி சப்தத்தினால மீதி எந்தெந்த உபனிஷத்தெல்லாம் சொல்லணுமோ நாராயண அனுமாட்டம் இதெல்லாம் ஏற்கனவே சொன்னது அவைகள்லாம் எடுத்துக்கணும். இது அத்தனையுமே நமக்கு தத்தரத்தே தத்தரம் நாராயணனுடைய பரத்வத்தை நிரூபிக்கிறதுல தத்தரம் தாத்பரியத்தை உடையதா இருக்குது. இப்படி இருக்கிறதுனால இவைகள் அனைத்தும் பகவானுடைய சிவன் நாராயணனுடைய பாரண்யத்தை நிரூபிக்கிறதுல சர்வாத்மனா பிரமாணமா இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறது. இப்ப ஸ்லோகம் சேர்க்கலாம். ஆத்யம் ராமாயணம் தத் சச்ச நிகமகணே பஞ்சம பஞ்சராத்திரம் சத்வோபஜ்ஞம் புராணம் மனுமுக முனிபிஹி நிர்மிதம் தர்மசாஸ்திரம் தியக்தான்யோ மூடவேதः கடபரிபடிதாः வல்லிகாः தாபனீயம் சௌபால பிரம்மபிந்து பிரபுதிகமபி நः தத்பரம் தத்பரத்வே கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணாச்சாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. अस्मद्गुरुपरम्परायै नमः.